வணக்கம். இன்றைய நாளில் கர்த்தர் நம்மிடம் பேசும் வார்த்தை எரேமியா 29:11. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்படியாகவே தீமை வரக்கூடாதபடியாகவே உங்களுக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும்படியாகவே என்னுடைய எண்ணங்கள் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பும் யோசனைகள் நன்மையை உருவாக்கும், தீமையை அல்ல. நான் உங்களுக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்க விரும்புகிறேன் என்று நம் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பரான், எனக்கு குறைவிருக்காது. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பரானவர், எனக்கு எவ்வித குறைவும் அல்லது பங்களால் ஏற்படாது, எந்த கஷ்டமும் ஏற்படாது. இது அப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கிறது. நாம் தேவனின் பராமரிப்பில் இருக்கும்போது நாம் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றப்படுவதாக திடமான நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. மத்தேயு 11:28. அன்பானது சுமையை சுமர்ந்து சிரமப்படுகிற எவனும் என் வசம் வா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை அளிப்பேன். இதில் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சிரமப்பட்டு சுமைகளை சுமர்ந்து நடக்கிறவர்கள் என்றால் எனது அருகில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலையும் அமைதியையும் அளிப்பேன். ஆமென்.